ஹே கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற 3 ஹாலிவுட் படங்கள் உங்க மைண்ட கண்டிப்பா கன்ஃப்யூஸ் பண்ணும். என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு உங்க தலைய பிக்க வைக்க போற 3 தரமான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல பார்க்க போறது ஃப்ராக்சர்டு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போன உங்க குடும்பத்த அப்படி யாரும் இங்க வரலன்னு அங்க இருக்கிற டாக்டர்கள் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ அவரோட ஒய்ஃபுக்கும் பொண்ணுக்கும் அடிபட்டுடுச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்கிறவங்க அவங்கள ஸ்கேன் பண்ண கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ வெளியே வெயிட் பண்றாரு, கொஞ்ச நேரத்துல தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் முழிச்சு பார்க்குறாரு, பொண்ணும் ஒய்ஃபும் திரும்ப வரல. அங்க இருக்கிற நர்ஸ்கிட்ட கேட்குறாரு, நீங்க மட்டும் தான் தனியா வந்தீங்க, உங்களுக்கு தான் தலையில் அடிபட்டுடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு ஏதோ தப்பாக தெரியுது. அதனால் ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடுறாரு. எங்கே தேடியும் அவரோட ஒய்ஃபையும் பொண்ணையும் கண்டுபிடிக்க முடியல. கிளைமேக்ஸில் வர்ற அந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. செம்ம மைண்ட் கேம் மூவி இது. கண்டிப்பாக பாருங்கள், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரெண்டாவதாக பார்க்க போகிறது லிசா ஃப்ராங்கன்ஸ்டீன். இந்த படத்தோட ஒன்லைன், மனுஷங்க காதலிக்கிறது சாதாரணமான விஷயம். ஆனால் இந்த படத்தில் ஒரு பொண்ணு திடீர்னு உயிரோட வந்த ஒரு பிணத்தை காதலிக்கிறா. அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட கதை என்னன்னா, இது ஒரு வித்தியாசமான ஹாரர் காமெடி படம். 1989 நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் லிசான்ற சைலண்டான பொண்ணு, அவளுக்கு இந்த உலகத்தில் யாரையும் பிடிக்கல. அதனால் எப்போவுமே சுடுகாட்டில் இருக்கிற ஒரு கல்லறை கூட பேசிக்கிட்டு இருப்பா. அப்போ தான் ஒரு நாள் அந்த கல்லறையில் மின்னல் அடித்து அந்த கல்லறையில் இருந்த ஒரு பிணம் உயிரோடு எழுந்து லிசா வீட்டுக்கு வருது. அதுக்கப்புறம் லிசாவும் அந்த பிணமும் சேர்ந்து செய்கிற அலப்பறைகள், கொலைகள், இதுதான் கதை. பயமுறுத்துற மாதிரி இல்லாமல் செம்ம கலர்ஃபுல்லாக டார்க் காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமான படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். மூணாவதாக பார்க்க போகிறது பிளாக் ஸ்வான். இந்த படத்தோட ஒன்லைன், நம்ம எல்லாரும் பெர்ஃபெக்ஷனாக தேடுவோம். ஆனால் அந்த பெர்ஃபெக்ஷனை நம்மளை பைத்தியமாக்கினா அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இது ஒரு சைக்காலஜிக்கல் மாஸ்டர் பீஸ் படம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோயின் நீனா ஒரு பெர்ஃபெக்டான பேலட் டான்சர். அவங்களுக்கு ஒரு பெரிய ஷோவில் ஒயிட் ஸ்வான் அண்ட் பிளாக் ஸ்வான் 2 கேரக்டர் நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. அந்த ஒயிட் ஸ்வான் கேரக்டரை நீனா ஈஸியாக பண்ணிடுறா, ஏன்னா அது ஒரு நல்ல கேரக்டர். ஆனால் தந்திரமும் கவர்ச்சியும் இருக்கிற அந்த பிளாக் ஸ்வான் கேரக்டரை நீனாவால் பண்ண முடியலை. அதனால் அந்த கேரக்டராக மாற ஆசைப்படும் போது அவளுக்குள்ளே இருக்கிற அந்த டார்க் வெளியே வருது. ஓகே கைஸ், இதுதான் இன்றைக்கான 3 படங்கள். உங்களுக்கு இந்த 3 படங்களில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா, எதை பார்க்க போகிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி பார்க்கலாம். பாய் கைஸ்.